ஒரு நிமிஷம் கேளுங்க. டிவியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, செய்திகளும் கேட்டிருப்பீங்க. 12/6/2025 அஹமதாபாத்லேருந்து லண்டனை நோக்கி கிளம்பின விமானம் டேக் ஆஃப் அப்பயே ஒரு டெயில் இடிச்சு கீழே வந்து செதறி 110 பேர் மரணம் அப்படின்னு வருது. 220 பேர் போயிருக்காங்களாம். பாக்கி இன்னும் தெரியல எத்தனை பேருன்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. இதில் என்னென்னா, இந்த மாதிரி பயணிகளுக்கு நாம் ஏன் பேராசூட் கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு அது தப்பிச்சிருப்பாங்களே, வெளியில் வந்திருக்கலாமே அப்படின்னு மனசில் பட்டுது. சரின்னு அது தேடி பார்த்தப்ப நியூஸு ஃபைட்டர் ஜெட்ஸு ஃபைட்டர் பிளேன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் பிரச்சனை வந்ததுன்னா டக்குன்னு அந்த அந்த பைலட்டோ கோ பைலட்டோ அவங்க வந்து பேராசூட் டக்குன்னு மாட்டிக்கிட்டு வெளியில் எஜெக்ட் ஆகி வெளியில் வந்துடலாமே. இந்த ஏரோப்ளேனில் எப்படியும் சைட் டோர்லாம் இருக்கு இல்லையா, அது வழியாக ஏன் வர முடியாது, அது வரலாமே அப்படின்னு பார்க்குறப்ப அந்த தகவல் என்ன தெரிஞ்சுதுன்னா, இந்த மாதிரி ஏரோப்ளைன்ஸில் ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. எடை கூடிடும், அதாவது பேராசூட்டோட எடை கூடிடும் ஃப்ளைட்டுக்கு அப்படிங்கிறத விட ஃபியூவல் ஜாஸ்தியாகவும் செலவாகும், பயண செலவுமே டிக்கெட்டோட காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுங்கிறனால அதை வைக்கல. அப்படின்னா நாம் செலவு பார்த்துட்டு உயிரை பணையம் வைக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. விபத்து எப்போ நடக்குதுன்னா, கீழேருந்து டேக் ஆஃப் ஆகிறப்போ இல்லாட்டி மேலேருந்து லேண்டிங் ஆகிறப்ப அந்த நேரத்தில் பேராசூட்டை வச்சு குதிக்கிறது கஷ்டம். மலேசியன் ஏர்லைன்ஸ் நடு வானத்தில் போனது தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஆக்சிடென்ட் வந்து டேக் ஆஃப்லேயோ லேண்டிங்லேயோ தான் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நிறைய இடத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம விமானம் பயணிகள் விமானம் 35,000 40,000 அடி உயரத்துக்கு போகுங்க. ஆனால் பேராசூட்லேருந்து உங்களுக்கு குதிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 15,000 16,000 அடியிலேருந்து இருந்தால் தான் உங்களுக்கு சேஃபாக இறங்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே வந்து கேபின் ப்ரெஷர் வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளேக்கும் வித்தியாசமாக இருக்கும். வெளியில் உங்களால் மூச்சு காற்று விட முடியாது, ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கும். அதை தவிர இன்னொரு விஷயம், கதவை திறந்து நீங்கள் வெளில போனாலும் நீங்கள் சரியாக குதிக்கிற மாதிரியா ஃபைட்டர் பிளேனில் இருக்கிற மாதிரி பேசஞ்சர் பிளேனில் இருக்காது. விங்ஸில் போய் இறங்குற மாதிரி இருக்கும். விங்ஸில் இருந்து நீங்கள் மோட்டாரில் மெஷினில் மாற்றிக்க அந்த விண்டில் மாற்றி சுக்குநூறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் பேராசூட்டு அவங்க வந்து ட்ரெயின்டு இதில் எல்லாமே. நமக்கு ட்ரைனிங் இருக்கா, அதை ஃபிட்னஸாவது இருக்கா நமக்கு தெரியாது. இதெல்லாம் சேலஞ்சிங். அதெல்லாம் மாட்டிக்கிட்டு அதனால் அதை திறக்க விட முடியுமா, அதை குதிக்க முடியுமாங்கிறதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பேசஞ்சர் பிளெயினில் வந்து பேராசூட்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் இது சோகமான ஒரு செய்தி. இன்றைக்கி நாம் பத்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். பை.